பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியோட தலைப்பு ஆவிக்குரிய சோம்பேறிகள். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். சரீர பிரகாரமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம், அதிகாலமே எந்திரிச்சு நாள் ஃபுல்லாக கடின உழைப்பாக உழைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. யார் அந்த ஆவிக்குரிய சோம்பேறிகள்? அதிகாலையில் எழுந்திருப்பாங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜிம் போவாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஜெபம்லாம் செய்வாங்க, ஆனால் உபவாசிக்கவே மாட்டாங்க. வயிறு ஃபுல்லாக 3 நேரமும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வசனத்தை கேட்பாங்க, ஆனால் அது போல் நடக்கவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் ஆராதிக்க மாட்டாங்க. சர்ச்சில் எத்தனை பல்ப் இருக்குது, எத்தனை ஃபேன் இருக்குன்னு எண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக போக முடியாது. பைபிள் உங்களை பார்த்து தான் கேட்குது. நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது படுக்கையை விட்டு எழுந்திருப்பாய்? அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. அவமான வாழ்க்கையில் எத்தனை நாள் நீங்கள் கிடப்பீங்க? எப்போ பரிசுத்தமாக மாறுவீங்க? அதுதான். சில பேர் குடிப்பழக்கத்தோடு இருக்கலாம், பெருமையோடு இருக்கலாம், மேட்டுமையோடு இருக்கலாம், உலக காரியத்திலேயே நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிற நினப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, சூரியனை போல் நீ எலும்பி பிரகாசி. இங்கே மற்றவங்க ரட்சிப்புக்காக உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க ரட்சிப்புக்கு உதவியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்துடாதீங்க. ஆமீன்.